கிட்டத்தட்ட 6 வருஷமா பார்த்தீங்கன்னா எம்ஐயோட இந்த ஒரு பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு டேட் வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன இந்த ஒரு எம்ஐயோட 4i பவர் பேங்க் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமாகவே நான் எம்ஐ பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிருக்கனால இன்னைக்கு டேட்டுக்கு திரும்பவும் நான் ஏன் எம்ஐ பவர் பேங்கே வந்து வாங்கினேன். மார்க்கெட்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் போதும் பொதுவே இந்த எம்ஐ பவர் பேங்க் 4i வந்து எப்படி வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இருக்குது, இல்லைன்னா விஷயங்கள் வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவே 2 பவர் பேங்க்குமே கம்பேர் பண்ணி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் வந்து ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் பேங்க்கான அன்பாக்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு எம்ஐயோட இந்த 4i பவர் பேங்க் வர பாக்ஸ். இது நம்மளுக்கு 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற கீ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எம்ஆர்பி போட்டிருக்கோம் 2499. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் USB to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்மளோட பவர் பேங்க் இருக்குது. காய்ஸ், இந்த ஒரு பவர் பேங்க்கை பார்த்தோன்னே தோணுன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம வாங்கினது பிளாக் கலர் பவர் பேங்க். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாதிரியே வந்து இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்கான USB போட்டு அந்த இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வந்து இருக்குது. ஆனால் பாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாதிரியே இல்லை. உங்களுக்கு பார்க்க என்ன கலரில் தெரியுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பவர் பேங்க் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அப்போனா உங்களுக்கு எந்த அளவுக்கான அப்கிரேட் இருக்குன்றது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் பேங்க் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஐயில் நான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் 2i பவர் பேங்க். இது வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 4i பவர் பேங்க். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 3i பவர் பேங்க் வந்து இருக்குது. ஸோ அந்த பவர் பேங்க்கும் இந்த பவர் பேங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பேங்க்கில் இருக்க மாதிரி 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து இருக்குது. பில்ட் குவாலிட்டிலாம் வந்து சேம் தான். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு, இதில் நம்மளுக்கு மைக்ரோ USB போர்ட் தான், அதில் வந்து டைப் சி போர்ட். இப்போது இந்த பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து இருக்குது. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு, நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பவர் பேங்க்குமே கம்பேர் பண்ணி நம்ம அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பவர் பேங்க்கில் இருக்க டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோகோ சேஞ்ச் தான். பழசில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கும், புதுசில் வந்து நம்மளுக்கு ஃபுல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பவர் பேங்க்கோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. பழைய பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்துடும். ஆனால் இப்போ இருக்க பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ grip பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அடுத்தபடி ரெண்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக வந்து இருக்குது. ரெண்டுமே பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எம்ஐ பவர் பேங்க் பழசை கம்பேர் பண்ணும்போது புதுசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்னஸ் வைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பவர் பேங்கை கம்பேர் பண்ணும்போது புதுசுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக வந்துருக்கு. மற்றபடி 2 பவர் பேங்க்லையுமே யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழசில் லித்தியம் பாலிமர் பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசில் லித்தியம் அயான் பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் தான். ஸோ இந்த பேட்டரியை பற்றி நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது லித்தியம் பாலிமர் பேட்டரி கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயான் பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் லைஃப்மே பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து வரும்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வைஸுமே பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 18 வாட்ஸ் வந்து இருக்குது. இதில் நம்மளுக்கு 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் குயிக் சார்ஜ் 3.0மே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பவர் பேங்க் நான் வந்து சார்ஜிங் டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக பவர் பேங்க்னால நீங்கள் ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ இந்த பவர் பேங்க் வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃபாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றது நம்ம ஸ்க்ரீனில் வந்து காட்டுறோம். கண்டிப்பாக ஒரு வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து படித்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம இந்த பவர் பேங்கோட கம்பேர் பண்ண விஷயம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ கம்பேர் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ட்ஸ் போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 USB போர்ட் வந்து இருக்குது, ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சார்ஜிங் இருக்குன்றதை நீங்கள் LED மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பவர் பேங்கோட இந்த ஃப்ரண்ட் போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன போர்ட்ஸ் வந்து என்னென்ன உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது, ஸோ அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அட் அ டைம் ஒரு டிவைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க டைப் சி போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-in-1 வந்தது.
ஸோ அந்த டைப் சி போர்ட் மூலமாக நீங்கள் இந்த ஒரு பவர் பேங்கை ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டைப் சி போர்ட் மூலமாக நீங்கள் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அட் டைமில் நீங்கள் 3 டிவைஸ் வரைக்கும் இந்த ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவைஸஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டிவைஸ்க்கு தான் பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னோட டெஸ்டிங்கில் இந்த ஒரு பவர் பேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜ் ஆச்சு அண்ட் இந்த ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி என்னோட டிவைஸை எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து சார்ஜ் பண்ண முடிஞ்சது, எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜ் ஆச்சு எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பேங்கை 0% ஃபுல்லாக பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சார்ஜில் வந்து போட்டேன். ஸோ 9 o'clock வந்து போட்டேன். 2 o'clock பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து டோட்டலாக ஒரு 5 hours பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து இந்த ஒரு பவர் பேங்க் வந்து பண்ண முடிஞ்சுது. கேப்லாக பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறது 4 to 6 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பேங்க் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணாலும் ஸ்பீடாக வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. இல்லைனா உங்களுக்கு மேக்ஸிமம் 6 hours வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பவர் பேங்கை ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது ஸோ எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து சார்ஜ் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4400 mAh உள்ள என்னோட ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி நான் வந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ லைவாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஸ்மார்ட் ஃபோனுக்கான அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1%, அதாவது ஃபுல்லாக நம்ம வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணும் 1%. பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் வந்து டைமருமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து சார்ஜ் ஆகுதுன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ 45 minutes பார்த்தீங்கன்னா 49% பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து அதை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. 1 hour 25 minutes பார்த்தீங்கன்னா 85% பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்கு. ஃபுல் சார்ஜ் அதாவது 100% வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours 5 minutes பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்க் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ 4400 mAh உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours 5 minutes பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சு. நம்ம லைவாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படி கையோடு என்ன பண்ணிட்டேன்னா திரும்பி என்னோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து அடுத்த நாள் வந்து திரும்பி 0% ஆக்கி இந்த ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி திரும்பி நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம். திரும்பி 2 hours பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிடுச்சு. ஸோ சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்மார்ட் ஃபோனை 2 times பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்கால் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. திரும்பி ஞாபகப்பட்டு சொல்கிறேன், என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4400 mAh உள்ள பேட்டரி வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 10,000 mAh பவர் பேங்க்கு கிளைம் பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் உங்களுக்கு 10,000 வந்து கிடைக்காது, கம்மியான கிடைக்கும்னு பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 9,000 mAh பவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் நாளாக கண்டிப்பாக வந்து குறையும். ஓகேங்களா? இப்போ இந்த பவர் பேங்க் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த ஒரு பவர் பேங்க் வந்து நான் 6 yearsக்கு முன்னாடி வந்து வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் நல்லா வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக வந்து பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணால் 3 yearsலேயே பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் நான் வந்து அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணுவேன், எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இல்லை வந்து ட்ராவல் பண்ணும்போது எப்போயாச்சும் தான் வந்து யூஸ் பண்ணனால இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து அந்த பேட்டரியோட எஃபிஷியன்சி பற்றி நான் வந்து பேசலை, பவர் பேங்க்கோட லைஃப் பற்றி பேசுவேன். அதாவது ஓவரால் பில் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சார்ஜிங் போர்ட்டில் எந்த விதமான இஷ்யூமே வந்து இல்லை, நல்லா இருக்குது. நிறைய தடவை பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டிருக்கேன். ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்கில் பெருசாக எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு பில் குவாலிட்டி போட்டிங்க பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வந்து வாங்கினேன். ஏன்னா நான் வந்து பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி இருக்க ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கினேன். அதை வந்து ஒரு தடவை தான் வந்து கீழே போட்டேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சார்ஜ் பண்ணவே வந்து முடியல. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பில் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணுன்றதுனால எம்ஐயோட இன்னொரு பவர் பேங்க் நான் வந்து செலக்ட் பண்ணேன். பொதுவே இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேடாக நம்மளுக்கு 22.5க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஒரு பவர் பேங்க் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரீசன். 6 yearsக்கு முன்னாடி இன்னொரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 899 வந்து வாங்கினேன். இப்போ இந்த பவர் பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து வாங்கியிருக்கேன் 1099 rupeesக்கு. ஓகேங்களா? ஸோ 1100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பேங்க்கை உங்களால் இப்போ வந்து வாங்க முடியும். இப்போ இந்த பவர் பேங்கை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் நோட் பண்ண வந்து சொல்கிறேன். என்னென்னா அந்த ப்ராடக்ட் பேஜில் 4i லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3i பவர் பேங்க்குமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.5 வாட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்கான்னு பாருங்கள். அதுதான் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பழசுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸிங்கில் வந்து சேல் ஆனதால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாக், இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜில் வந்து எப்படி வந்து இருந்துச்சு, அதனால் இந்த ஒரு பவர் பேங்க் வந்து ஏன் வாங்கினேன், இந்த ஒரு பவர் பேங்க் இப்போ யூஸ் பண்ணல எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்படி நீங்கள் வந்து என்ன பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எந்த பிராண்டோட யூஸ் பண்ணுறீங்க, என்ன கெப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணல, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ ஒன்று முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.